அப்புறம் என்னப்பா சேஸ் மாஸ்டர்ன்ற பட்டத்தை சரி கொடுத்துருவோமா? 36 பால்ல 71 ரன்னு, 7 6, 3 4, 197 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஒரு சிலர் இருக்காங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்குறாங்க, 38 பாலுக்கு 50 அடிக்கிறாங்க, அதுவும் 15வது ஓவர்ல. இதை சொன்னா அவனுங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என் கமெண்ட் பாக்ஸ்ல கொலைப்பானுங்க. ஏன் சொல்லு, அவங்க தான் நாய்ங்களாச்சு. அப்போ போய் சாப்பிடு போ. நீ யாரும் கோவப்படுறாதீங்க. நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கல்லுல தூக்கி அடிச்சிட போறீங்க. சில நாய்ங்க அப்படிதான் குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதுல இந்த நாய் ஒரு ஸ்பெஷலான நாய், வேற ஒண்ணும் இல்லை. அந்த நாய், இந்த நாய்க்கு தெரியாதுல்ல யாரை பார்த்து குலைக்கிறோம், எதுக்காக குலைக்கிறோம்னு கூட தெரியாது. எல்லாரும் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி குலைச்சிக்கிட்டு இருக்குது. நீங்க யாரும் கோவப்படாதீங்க. நான் பிஸ்கட் போட்டிருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, விட்டுருங்க. இந்த நாய்க்கெல்லாம் நம்ம சொல்லி என்னங்க புரிய போகுது? இந்த நாயெல்லாம் இப்ப வந்த நாய், இப்ப வந்து குலைச்சிக்கிட்டு இருக்குங்க. இப்ப நடக்கிற மேட்ச்சு, இப்ப இதை மட்டும்தான் பார்த்து பேசிக்கிட்டு கிடக்குதுங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது பாட்டு குலைச்சிட்டு போகுது, விட்டுருங்க. நம்ம சொல்லி புரிய வைக்கணும்னு தேவையில்ல. கோழியை பத்தி நம்ம சொல்லிதான் இவனுக்கு தெரியணும்னா இந்த நாய் எப்படிப்பட்ட நாயின்னு நீங்க பாத்துக்கங்க, விட்டுருங்க. அது பாட்டு குலைச்சிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். அந்த நாய்க்கு தெரில. போய் அந்த நாயை போய், இல்லை ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன், டே நாய் என்ன பண்ணு, கூகுளில் போயிட்டு போய் கோழி அப்படின்னு போடு. சும்மா போடு, பாரு எவ்வளவு ரன் வச்சிருக்காரு, எத்தனை மேட்ச் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு பாரு. ரேஸ் ஐயரை நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்ல, இந்த நாய் சொல்லிச்சுல அதுக்கு சொல்றேன். 50 அடிச்சிருக்காரு, 15வது ஓவர்ல 50 அடிச்சாரு அப்படிங்கிற நாய எதுக்கு ஸ்லோவா விளாண்டாரு அப்படிங்கிறத போய் பாரு. சரி அப்படியே ஸ்லோவா ஆடினாருங்கிறிய, அவரோட போய் ஸ்ட்ரைக் ரேட் என்னன்னு பாடுறா மொத்த மேட்ச்லயே போ. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நாய் அந்த பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்குல்ல, இப்ப போய் சூத்தாம்பட்டியில அந்த நாயை அடிங்க. இப்ப போய் அடிங்க.